பூமாரி ஆனுவல் எக்ஸாமுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குல்ல, எப்படி தான் படிக்க போகிறோமோ? ஆமாம் நெட்டவள்ளி, எவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டில் இருந்தே எல்லாமே படிக்கணும். நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதை மட்டும் படித்தா போதும். என்ன எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்க எல்லாம் டைம் இருக்காது. மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் ஆனுவல் எக்ஸாமே கேட்பாங்க. நம்ம ஒருவேளை ஃபெயில் ஆனால் திரும்பவும் இதே ஸ்டாண்டர்டில் தான் படிக்கணுமா? ஆமாம் நெட்டவள்ளி, நம்ம ஃபெயில் ஆனால் இதே ஸ்டாண்டர்டில் தான் திரும்பவும் படிக்கணும். எங்கள் ரிலேட்டிவில் ஒரு அக்கா ஃபெயில் ஆகி திரும்பவும் அதே ஸ்டாண்டர்ட் படித்தாங்க தெரியுமா? டே எல்லாரும் அமைதியாக இருங்க, மேம் வர சத்தம் கேட்குது. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம ஸ்கூலில் பெட் ஷோ நடக்க போகுது. உங்கள் வீட்டில் உள்ள பெட்ஸை எல்லாம் கொண்டு வரணும். என்ன ஆனால் அந்த பெட்ஸை உங்களால் மேனேஜ் பண்ணுறது போல இருக்கணும். அந்த பெட் ஷோவில் ஒவ்வொரு ஆளும் அவர் ஒரு பெட்ஸை பற்றி சொல்லணும். என்ன நல்லா சொல்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் வேறு உண்டு. மேம் எங்கள் வீட்டில் ஒரு பெட்ஸுமே இல்லை, அப்போ என்ன பண்ண? என்னது ஒரு பெட்ஸுமே இல்லையா? டாகு, கேட்டு ஒன்றுமே இல்லையா? மேம் எங்கள் வீட்டில் கவு இருக்குது, கவு கொண்டு வரட்டா? ஒன்றால் அந்த கவை மேனேஜ் பண்ண முடியும்னு கொண்டு வா. என்ன மேம் பெரிய கவு எல்லாம் என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, இது குட்டி கவு தானே, குட்டி கவு கொண்டு வரேன். என்ன அது பாவம், பிறந்து 2 நாள் தான் ஆச்சு. சரி சரி, நம்ம கிளாஸ்ல இருந்து எல்லா பிள்ளைங்களும் பெட்ஸ் கொண்டு வாங்க. என்ன அதுக்கே தனி மார்க் உண்டு. டான்ஸ் ஸ்கூலில் கொண்டு வரலாமா? எங்கள் வீட்டில் ஸ்கூலில் தான் இருக்குது. ஆமாம், ஸ்கூல்லும் கொண்டு வரலாம். சரி பிள்ளைங்களா, எல்லாரும் அமைதியாக இருங்க. என்ன நான் இந்த இன்ஃபர்மேஷனை எல்லா கிளாஸஸுக்கும் சொல்லிட்டு வரேன். பூமாரி உனக்கு பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டில் டாக் இருக்குல்ல? ஆமாம் ஆமாம், ஆனால் அது அமைதியாக இருந்தால் கொள்ளலாம். வீட்டில் ஃபுல்லாக சண்டித்தனம் பண்ணிகிட்டே இருக்கும் தெரியுமா? அதுக்கு அடிக்கடி டாக் பிஸ்கட் எல்லாம் கொடுக்கணும், அப்போ தான் அமைதியாக இருக்கும். மேம் சொன்னாங்க இல்லை அமைதியான பெட்ஸாக கொண்டு வாங்கன்னு, ஆனால் எங்கள் டாக் அமைதியாகவே இருக்காது. நோஃபியா, நீ என்ன பெட் அனிமல் கொண்டு வருவேன்? தெரியல பூமாரி, எங்கள் வீட்டில் மங்கி இருக்குது, ஆனால் அதை எங்கள் அம்மா தந்து விடுவாங்களான்னு தெரியல. மங்கி எல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லை? ஆமாம், அப்போ எப்படி உங்கள் வீட்டில் மட்டும் மங்கி வளர்க்குறீங்க? நாங்கள் யாருக்குமே தெரியாமல் தான் வளர்க்குறோம், எங்கள் வீட்டு மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே கொண்டு வந்தால் எல்லாருக்கும் தெரியும் இல்லை? ஆமாம் நோஃபி, அப்போ நீ வேறு ஏதாவது பெட் அனிமல் கொண்டு வா. என்ன இந்த அணில தான் நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறேன். இது ஸ்கூலில் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கும். மக்களே, பம்பா ஸ்கூலுக்கு போகலையா இன்னும்? அம்மா, இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் பெட் ஷோ நடக்குதம்மா. நம்ம வீட்டில் உள்ள பெட்டை எல்லாம் ஸ்கூலில் கொண்டு காமிக்கணும். அதுக்கப்புறமா அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைனும் பண்ணணும். இது வீட்டில் இருந்தால் கூட எனக்கு பின்னாடி சுற்றி சுற்றி நான் ஏதாவது போட்டு கொடுப்பேன், ஏதாவது சாப்பிடும். ஸ்கூலில் போய் என்ன மக்களே சாப்பிடும்? அம்மா, நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போகிறேம்மா, அதை கொடுக்கலாம். மேம் சொன்னாங்க கம்பல்சரியாக எல்லாருமே பெட் அனிமல்ஸ் கொண்டு வரணும்னு. சரி சரி மக்களே, பார்த்து கொண்டு போ. என்ன மக்களே, நெட்டவள்ளி ஸ்கூலுக்கு இன்னும் போகல. இந்த கண்ணுக்குட்டி எதுக்கு நீ வீட்டுக்குள்ளாடி கொண்டு வந்திருக்கு? அம்மா, நான் இதை ஸ்கூலுக்கு கொண்டு போகிறேம்மா. இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் பெட் ஷோ, கண்டிப்பாக ஏதாவது ஒரு அனிமல்ஸ் கொண்டு போகணும்னு மேம் சொன்னாங்க. நம்ம வீட்டில் இந்த கவு மட்டும் தானேம்மா இருக்குது. மக்களே, இதை எப்படி மக்களே நீ கொண்டு போவேன்? அம்மா, சின்ன மாடு தானே அம்மா, வேனில் வச்சு கொண்டு போகலாம். அது யாரையும் ஒன்றுமே பண்ணாது, பிறந்து 2 நாள் தானே ஆச்சு. ஆமாம் மக்களே, நீ எப்படி ஸ்கூலுக்கு கொண்டு போவேன்? இந்த கண்ணுக்குட்டிக்கு அடிக்கடி பசிக்கும் இல்லை மக்களே? அம்மா, அதுக்கெல்லாம் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நான் ஒரு ஃபீடிங் பாட்டிலில் பால் எடுத்துகிட்டு போகிறேம்மா, அதை இந்த கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கலாம். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். சரி, கொண்டு போ. நெட்டவள்ளி, உண்மையாகவே உனக்கு கவு ரொம்ப க்யூட்டாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதுவரை பெரிய பெரிய கவு தான் பார்த்துருக்கேன், இவ்வளோ குட்டியான கவு பார்த்ததே இல்லை. எங்கள் பெரிய கவு தான் குட்டி போட்டு, அது குட்டி போட்டு 2 நாள் தான் ஆகுது, அதனால தான் இவ்வளோ க்யூட்டாக குட்டியாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம கிளாஸில் எல்லாருமே டிஃப்ரெண்டான அனிமல் தான் கொண்டு வந்திருக்கோம். பார்த்தியா, ஒரு ஆள் கொண்டு வந்தது வேறு இன்னொரு ஆள் கொண்டு வரல. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா கேர்ள்ஸும் இங்கே வந்து அசம்பிள் ஆகியாச்சுல. இனி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பெட்டை பற்றி சொல்லுங்கள். கேர்ள்ஸ் எல்லாரும் சொல்லி முடிச்ச பிறகு பாய்ஸ் வருவாங்க. சரி, வரிசையாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பம்பாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மேம், எங்கள் வீடோட பெட் அனிமல் இந்த ஸ்கூலில் தான். எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்கூலுக்கு 4 வயசு ஆச்சு. நாங்கள் இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிச்சோன்னா, எங்கள் வீட்டில் இதுக்கு அம்மா ஸ்கூலில் இருந்து அது குட்டி போட்ட பிறகு அது எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த குட்டி ஸ்கூலில் நல்லா சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. எங்கே இருந்து சத்தம் வருதுன்னு நாங்கள் ஓடி போய் அந்த ரூமை பார்த்தோம். அந்த ரூமை பார்த்தா எங்களுக்கே சர்ப்ரைஸிங்காக இருந்து 2 குட்டி ஸ்கூல் முடி ஒன்றுமே அதுக்கு முளைக்கல. அப்போ தான் பிறந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நல்லா சத்தம் போட்டுகிட்டே இருந்து அதுக்கப்புறமா அதுக்கு அம்மா ஸ்கூலில் வரவே இல்லை, எங்கே போச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறமா நாங்கள் 2 ஸ்கூல்லையும் வளர்க்கலான்னு முடிவு பண்ணி அதுக்கு ஃபீடிங் பாட்டில் வச்சு என்னது ஃபீட் பண்ணோம். ஃபீட் பண்ணாலுமே ஒரு ஸ்கூல் ரொம்ப வீக் ஆகி செத்து போச்சு. இந்த ஒரு ஸ்கூலும் நல்ல முடியெல்லாம் வளர்ந்து அதுக்கப்புறமா எங்கள்கிட்ட நல்லா பழகிச்சு. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த ஸ்கூலில் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சு. இப்போ என்னை விட இந்த ஸ்கூலுக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா எங்கெல்லாம் போகிறாங்களோ பின்னாடியே இந்த ஸ்கூலில் போவோம். எங்கள் அம்மாவும் சாப்பாடெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்கூலில் எங்கே போனாலுமே நைட் எங்கள் வீட்டுக்கு வரும். மோஸ்ட்டாக எங்கள் வீட்டில் தான் இருக்கும். அப்படி வெளியில் போனாலுமே நைட் வந்துடும். தூங்கவும் எங்கள் கூட பெட்ரூமில் தான் தூங்கும். நாங்கள் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாமே இந்த ஸ்கூலுக்கும் கொடுப்போம். ஃப்ரூட்ஸ்னால் நல்லா பிடிக்கும் அதுக்கு. வெரி குட் பம்பா, உங்கள் ஸ்டோரியை கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. சரி, இனி போ மாதிரி உனக்கு டாக் ஸ்டோரியை சொல்லு. இந்த டாக் எங்கள் வீட்டில் எப்படி வந்துன்னா, எங்கள் அம்மா வேஸ்டான ஃபுட்டெல்லாம் வீட்டுக்கு வெளியில் ஒரு குப்பை தொட்டி உண்டு, அதில் தட்டுவாங்க. இந்த டாக் வந்து நல்ல வயிறு பசிச்சுட்டு இருக்கும் போல் அந்த குப்பை தொட்டியிலேருந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்.
ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒரு வேஸ்ட்டுமே இல்லை, அதனால குப்பை தொட்டியில் கட்டவே இல்லை. இந்த டாக் எங்கள் அம்மாவை தேடி எங்கள் வீட்டுக்குள்ளாடியே வந்து நல்லா குறைச்சிட்டே இருந்து. எங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியவே இல்லை எதுக்கு இந்த டாக் குறைக்குதுன்னு. நாங்கள் நல்லா பயந்தோம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக ஃபுட் வச்சு பார்த்தேன், அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு பின்னாடியே வந்துட்டே இருந்து. எனக்கு இந்த டாக் ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், ப்ளீஸ் அம்மா இந்த டாகை வளர்ப்போம். அப்போ இது ரொம்ப குட்டியான டாகாக தான் இருந்து, ப்ளீஸ் வளர்ப்போம்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட் இஷ்டமே இல்லை. சரி உனக்கு விருப்பம்னு சொல்லி எனக்கு பிடிவாதத்தினால தான் இந்த டாகை வந்து எங்கள் அம்மா வளர்க்க அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவுக்கு இந்த டாக் ரொம்ப பிடிக்கும். இந்த டாக் வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்களை தவிர வேறு எல்லாரையுமே நல்லா கடிக்கும். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு யாருமே பயந்து வரவே மாட்டாங்க. முன்னாடி எல்லாம் நைட் எல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் திருடங்களை பார்த்து. இப்போ எல்லாம் பயமாகவே இருக்காது. இந்த டாக் இருக்க நம்பிக்கையிலே நாங்கள் வீட்டுக்குள்ளாடி இருப்போம். எங்கள் அம்மா வெளியில் எங்கேயாவது போனாங்கன்னா கூட இந்த டாக் இருக்க நம்பிக்கையில் என்ன தனியாக விட்டுட்டு போவாங்க. இப்போ இந்த டாக் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன சத்தம் வெளியில் கேட்டாலுமே இந்த டாக் ரொம்ப குறைக்கும். இது குறைக்கிறத பார்த்து நாங்கள் வெளியில் வந்து அது என்னன்னு பார்ப்போம். இந்த டாக் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப சேஃப். எங்கள் அம்மாவுக்கு டாக்னாலே ரொம்ப பிடிக்காது, ஆனால் இந்த டாகை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த டாக் நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே சாப்பிடும். இந்த டாகுக்கு மாதத்தில் 2 நாள் நாங்கள் பியூட்டி பார்லரில் போய் ஹேர் எல்லாம் கட் பண்ணுவோம். ஏன்னா இந்த டாகுக்கு நிறைய ஹேர் உண்டு. நிறைய ஹேர் வளர்ந்தாலும் பார்க்க நல்லாவே இருக்காது. இவ்வளோ ஹேர் இருந்தால் தான் நல்லா இருக்கும். சரி நீ நெட்டவெளியும் உனக்கு கவர் பற்றி சொல்லு. மேம், இதுக்கு அம்மா கவு 2 நாளுக்கு முன்னாடி தான் குட்டி போட்டு அதில் வந்தது தான் இந்த சின்ன கவு. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு வேலை இல்லையா, அதனால தான் நாங்கள் கவு வளர்க்கவே ஸ்டார்ட் பண்ணோம். கவு வளர்த்து வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் எங்கள் அம்மா பால் விற்பாங்க. அதில் உள்ள காசை வச்சு தான் என்ன படிக்கவே வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு கவு குட்டியாக இருக்கும்போது தான் பிடிக்கும், வளர்ந்த பிறகு பிடிக்கவே செய்யாது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கவுன்னா ரொம்ப பிடிக்கும். வீட்டில் என்ன சாப்பாடு வைக்கலைனாலும் எனக்கு சாப்பாடு தரலைனாலுமே கவுக்கு கரெக்டாக வேலைக்கு வேலை சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன்னா கவு ஹெல்த்தியாக இருந்தால் தான் நமக்கு நிறைய பால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கவுனால வீட்டுக்கு ரொம்ப யூஸ். நம்ம மற்றவங்கள்ட்ட இருந்து பால் வாங்கும்போது அந்த பாலில் தண்ணி எல்லாம் கலப்பாங்க, அது நீட்டாகவே இருக்காது. ஆனால் வீட்டிலேயே கவு வளர்க்கும் போது நமக்கு நல்ல சுத்தமான பால் கிடைக்கும். அதுக்கப்புறமா செடிக்கெல்லாம் உரம் கடையிலேருந்து வாங்க தேவையே இல்லை. இந்த கவுளுக்கு சாணியே செடிக்கெல்லாம் நல்ல ஒரு உரமாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த கவுனால தான் செடியெல்லாம் நல்ல கொழு கொழுன்னு இருக்குது. ஆனால் மற்ற பெட்ஸை விட கவுவை கவனிக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு நல்ல வயிறு பசிக்கும், நிறைய தண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறமா புல்லெல்லாம் பறிக்க போகணும், அப்படி நிறைய கஷ்டங்களும் இருக்குது. டெய்லி குளிப்பாட்டணும். ஒரு நாள் குளிப்பாட்ட இல்லைனாலுமே அதுக்கு மேலே நிறைய ஈச்சி எல்லாம் வரும். நல்ல கேரிங்காக பார்த்துக்கணும். சரி நீ மஞ்சு உனக்கு பெட்டை பற்றி சொல்லு. மேம் கவ்வை போல தான் கோட்டுக்கும் எல்லா கேரக்டருமே இருக்கு. ஆனால் கவு கொஞ்சம் பெருசாக இருக்கும், கோட் குட்டியாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு கவு மில்க் பிடிக்காது, அதனால தான் நாங்கள் கோட் வளர்க்கவே ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கோட் எங்கள் வீட்டில் 3 வருஷமாக இருக்குது. இந்த கோட்டை எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் பிடிக்கும். இந்த கோட்டுக்கு நாங்கள் பேர் கூட வச்சிருக்கோம். இந்த கோட்டோட நேம் சோமு. மேம், என்னோட பெட் பேரட். இந்த பேரட்டோட நேம் என்னன்னா சங்கீதா. ஏன்னா இந்த பேரட் அடிக்கடி பாடிட்டே இருக்குமா, அதனால நாங்கள் சங்கீதான்னு பேர் வச்சோம். இதுக்கு வாய்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், கீன்னு அழகாக பாடிட்டே இருக்கும். இந்த பேரட் எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்துன்னா, ஒன்று எங்கள் வீட்டு ஜன்னலில் இருந்து எங்கள் அண்ணாவுக்கு பேரட்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க இந்த பேரட்டை பிடிச்சி அதை வந்து ஒரு கூட்டில் அடைச்சாங்க. கூட்டில் அடைச்சி அதுக்கப்புறமா நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த பேரட்டும் சாப்பிடும். அதுக்கப்புறமா இந்த பேரட்டுக்கு நாங்கள் பேசையெல்லாம் சொல்லி கொடுத்தோம். அக்கா சொல்லு, அண்ணா சொல்லு, தம்பி சொல்லு, தங்கச்சி சொல்லுன்னு. அது நாங்கள் பேசுகிறது போலயே அதுவும் பேசும். அதுக்கப்புறமா ஒன்றே எங்களுக்கே ஃபீல் ஆச்சு, பேரட்டையெல்லாம் நம்ம அடைச்சி வச்சுருக்கோம். ஒன்றே வீடை விட்டு வெளியில் இனி வீட்டில் அந்த மாதிரி பிளான் பண்ணி கூட்டில் இருந்து வெளியில் விட்டோம். ஆனால் இந்த பேரட் போகவே இல்லை, எங்கள் வீட்டிலே தான் இருந்து. இப்போ நாங்கள் கூட்டில் எல்லாம் அடைக்க மாட்டோம், ஃப்ரீயாக தான் விட்டுருப்போம். ஆனால் அது வேறு எங்கேயுமே போகாது. சம்டைம்ஸ் வெளியில் போச்சுன்னா கூட சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்கே வந்துடும். இந்த பேரட்டுக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா அரிசி திணை எல்லாம் போடுவோம். இந்த பேரட்டுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கு நேமுமே தெரியும். என்ன நோஃபியான்னு அழகாக கூப்பிடும். யார் அதுக்கு பக்கத்தில் போகிறாங்களோ அவங்க நேமை சொல்லணும். வெரி குட். எல்லாருமே அவரோட பெட்டை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த பெட் ஷோ நம்ம கிளாஸில் ரொம்ப அழகாக போச்சு. எல்லாருமே வேறு வேறு பெட் தான் கொண்டு வந்தீங்க. ஒருத்தங்க கொண்டு வந்தது இன்னொருத்தங்க கொண்டு வரல. எல்லாருக்கும் ஸ்டோரியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஹாய் பிரிம்லா, சரஸ்வதி, ஸ்டெஃபிலா, மோனிஷா, ஜென்சி. மக்களே, உங்கள் வீட்லேயே இதே போல் ஃபேவரட் பெட்ஸ் என்ன இருக்கா மக்களே? மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.